அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கிராமத்து அண்ணியை அசிங்கப்படுத்திய நாத்தனார். கடைசியில் அசிங்கப்பட்டது தியா. மூன்றாவது முறையாக அழைத்தவளை அலட்சியமாக திரும்பி பார்த்தாள். முகத்தில் எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. அண்ணி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை சொல்றது, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு. ச்சே, எல்லாம் அந்த டேடியால தான். பிச்சைக்காரி எல்லாம் அண்ணின்னு கூப்பிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டார். சத்தமாகவே சொல்லிவிட்டு மறுபடியும் போனில் பேச்சை தொடர்ந்தாள். இது முதல் முறையோ இரண்டாவது முறையோ அல்ல. பல முறை தன் நாத்தனாரிடம் மட்டுமல்ல, தன் மாமனாரை தவிர மொத்த குடும்பத்திடமும் செருப்படி பட்டாகிவிட்டது. ஆனாலும் மைதிலியால் சும்மா இருக்க முடியவில்லை. இது என் குடும்பம் என்றாகிவிட்டது. இந்த குடும்பத்தின் நல்லது கெட்டது அனைத்திற்கும் நானும் பொறுப்புதானே என்று எண்ணினாள். இந்த தியா ஏன் இப்படி இருக்கிறாள்? சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். என் மீது இருக்கும் வெறுப்பில் நான் சொல்வதை கூட காதில் வாங்கிக் கொள்வதில்லை. அண்ணி என்று மதிக்காவிட்டால் பரவாயில்லை, ஒரு மனுஷி என்ற அளவிலாவது மதிக்கலாமே. மிகவும் ஆதங்கப்பட்டாள் மைதிலி. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேண்டிய மருமகளா? இல்லையே, திணிக்கப்பட்ட மருமகள். வேண்டா வெறுப்பாக இங்கு இருப்பவர்கள் ஒத்துக்கொண்ட மருமகள் நான். இருக்கும் 2 வேலைக்காரிகளுடன் மூன்றாவதாக இருந்துவிட்டு போகட்டும் என்று என்னை இந்த வீட்டில் விட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். மாறிக்கொண்டே இருக்கும் உலகம் என் வாழ்க்கையில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வராதா என்ன? தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். மைதிலி தன் நாத்தனார் தியா போனில் சிரித்து சிரித்து பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது அவள் முகத்தில் வந்து போகும் வெட்க சிவப்பும் சினுங்களும் அவள் யாரோ ஒரு ஆணிடம் பேசுகிறாள் என்பதை அப்பட்டமாக தெரிவித்தது. சின்ன பிள்ளை, வீட்டில் ஓவர் செல்லம். யாரும் எதற்காகவும் அவளை கண்டுகொள்வதும் கிடையாது. அவள் ஏதாவது தவறான வழியில் போனால் என்ன செய்வது? மைதிலி நெற்றியில் கவலை ரேகைகள் முடிச்சிட்டது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அன்று மைதிலி மார்க்கெட்டில் இருந்து திரும்பும் போது யாரோ ஒரு இளைஞனுடன் பைக்கில் வந்த தியா தெருமுனையில் இறங்கி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சற்று தொலைவில் நடந்து வந்து கொண்டிருந்த மைதிலியால் அந்த இளைஞனை யாரென்று பார்க்க முடியவில்லை. தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தான். ஆனால் அவன் வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியதும் அவன் முதுகில் மொத்தமாக விழுந்த தியாவின் சிவந்த முகமும் அவனை உரசிக்கொண்டே இறங்கி நடக்க ஆரம்பித்ததும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. மைதிலி வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை. நேராக தியாவிடமே கேட்டுவிட்டாள். தியா சற்று திடுக்கிட்டாலும் முகத்தை உடனே கடுமையாக்கி கொண்டு, அவ என்னோட ஸ்கூல்மேட். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே திக் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனால என்ன டிராப் பண்றேன்னு வந்தான். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களை மாதிரி பட்டிக்காட்டுக்கெல்லாம் எல்லாமே தப்பாதான் தெரியும் என்று மைதிலியின் வாயை அடைத்து விட்டாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த மைதிலி, சரி தியா, ஃப்ரெண்டனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே, ஏன் தெருமுனையோடு அனுப்பிட்ட என்று கேட்டாள். யாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து என் உயிரை எடுக்காம கிளம்பினா நல்லா இருக்கும். தியா முகத்துக்கு நேராக சொல்லிவிட வேறு வழியின்றி அங்கிருந்து வந்துவிட்டாள் மைதிலி. ஒரு நாள் முழுவதும் அதையே யோசித்து கொண்டிருந்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன் மாமியார் வடிவிடம் சென்று தான் பார்த்ததை சொன்னாள். யாராவது ஃப்ரெண்டா இருக்கலாம், கொண்டு வந்து டிராப் பண்ணத பெரிய குத்தமாட்டம் வந்து சொல்ற. என் பொண்ணுகிட்ட நான் பேசுறேன், நீ உன் வேலையை பாரு. முகத்தில் அடித்தார் போல பதில் சொன்னாள் மைதிலியிடம். சரி, எப்படியும் அத்தை தியாவிடம் கேட்டு விடுவார். பொண்ணோட வாழ்க்கையில அவருக்கும் அக்கறை இருக்கும் இல்ல. இனி இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று அதை அத்தோடு விட்டுவிட்டாள் மைதிலி. மைதிலி இந்த வீட்டின் மூத்த மருமகள். அவள் மருமகள் என்பது பெயரளவிற்கு தான். கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரி போலதான். ஒரே வித்தியாசம், வேலைக்காரிகள் மதிக்கும் வேலைக்காரி இவள், அவ்வளவுதான். மைதிலி இந்த வீட்டு எஜமானர் செல்வராஜின் நண்பரின் மகள். கிராமத்தில் பள்ளி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த மைதிலியின் அப்பா தன் உயிர் நண்பன் செல்வராஜ் நிலை குலைந்து போயிருந்த நேரத்தில் தன்னுடைய ஒரே சொத்தான நிலத்தை விற்று அவருக்கு உதவினார். அந்த பணத்தில் கடன்களை அடைத்து தன்னுடைய தானிய மண்டியை விரிவுபடுத்திய செல்வராஜ் இன்று வியாபாரத்தில் பல கிளைகளுடன் நகரின் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்கிறார். வசதி வந்தவுடன் 2 மடங்கு பணம் கொடுத்து அதே நிலத்தை தன் நண்பனுக்கு திரும்பவும் வாங்கி கொடுத்து விட்டாலும்
முழுதாய் நன்றி செலுத்திய நிறைவு ஏற்படவில்லை செல்வராஜுக்கு. ஆரம்ப காலத்தில் செல்வராஜின் மனைவி சுந்தரவடிவும் மைதிலியின் அப்பா மூர்த்தியின் மேல் மரியாதையுடனும் நன்றியுடனும் இருந்தாள். ஆனால் பணம் ஏற ஏற அவளுடைய குணமும் மாற ஆரம்பித்தது. செல்வராஜ் மைதிலியை அந்த வீட்டின் முதல் மருமகளாக முன்மொழிந்த போது முதலில் எதிர்த்தது சுந்தரவடிவுதான். ஏங்க, உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருந்தா 5000மோ 10,000மோ கொடுங்க, இல்ல ஏதோ 1 பவுன் 2 பவுன் நகை கூட வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு அந்த கிராமத்து பொண்ணை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வர ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். வடிவு, நாமளும் அந்த கிராமத்துல இருந்துதான் இங்க வந்தோங்கிறத மறந்துட்ட போல இருக்கு. நாம ஒன்னும் ஆகாயத்துல இருந்து குதிச்சு வரல. செல்வராஜ் சொல்ல, ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருங்க என்று சொன்ன வடிவு அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவருடைய மூத்த மகன் சரணுக்கும் இதில் சுத்தமாக விருப்பமில்லை. அவனுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் யாருக்கும் மைதிலி இந்த வீட்டுக்கு வருவதில் துளி கூட விருப்பமில்லை. செல்வராஜுக்கு 2 மகன்கள். அவர்களுக்கு பிறகு பிறந்த ஒரே செல்ல மகள் தியா. ஆனால் அவர்கள் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அனைத்து சொத்துக்களும் வரவு செலவுகளும் செல்வராஜின் கையில்தான் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அப்பாவின் கட்டாயத்திற்காக மைதிலியின் கழுத்தில் தாலியை கட்டினான் சரண். அதற்காக மைதிலி அழகு இல்லை என்றோ நிறமில்லை என்றெல்லாம் இல்லை. மாநிறத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்ல அழகாக இருப்பாள். ஆசிரியர் மூர்த்திக்கு தன் நண்பனின் வீட்டுக்கே தன் செல்ல மகள் மருமகளாக செல்வதில் மிகவும் சந்தோஷம். அம்மா இல்லாமல் அப்பாவால் வளர்க்கப்பட்ட மைதிலிக்கு அப்பாவின் சந்தோஷமே அவள் சந்தோஷம். அப்புறம் என்ன, திருமணத்தை விமரிசையாக நடத்தி தன் நண்பனின் மகளை மருமகளாக அழைத்து வந்து விட்டார் செல்வராஜ். பல எதிர்பார்ப்புகளுடன் வலது காலை எடுத்து வைத்து வந்தவளுக்கு நிறைய ஏமாற்றங்களே பரிசாக கிடைத்தது. யார் எப்படி இருந்தாலும் தாலி கட்டிய கணவன் மனைவியை மதித்தால்தானே மற்றவர்களும் மதிப்பார்கள். ஆனால் மைதிலிக்கு அவனிடமிருந்து ஒரு சின்ன அனுசரணையான வார்த்தை இல்லை, பார்வை கூட கிடைக்கவில்லை. மைதிலியின் கணவன் சரண் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் முழுவதையும் பார்த்து கொண்டான். அவனுடைய தம்பி கார்த்திக் இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படிக்கிறான். கடைக்குட்டி தியா நியூட்ரிஷியன் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். முக்கால்வாசி நாள் சாப்பிடுவது வெளியில்தான். அளவுக்கு மீறி சாப்பிட்டு வயதுக்கு மேல் உடம்போடு இருந்தாள் தியா. வாரத்தில் 3 நாள் ஷாப்பிங். என்ன வாங்குகிறாள் என்று அவளுக்கே தெரியாது. அவளுடைய அப்பா செல்வராஜ் மகள் பணம் கேட்டால் எதற்கு என்று ஒரு வார்த்தை கேட்பார். ஆனால் சுந்தரவடிவு எந்த கேள்வியும் கேட்காமல் எவ்வளவு வேண்டும் என்று மட்டும் கேட்பாள். அவ்வப்போது, தியா டியர், ஏன் இப்படி பட்டிக்காடு மாதிரி லாங் டாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க? இத்தனை வருஷம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிதானே போட்ட, இனிமேலாவது மாடர்னா போட்டுக்க வேண்டியது தானே, இந்தா வாங்கிக்கோ என்று மேலும் பணம் கொடுப்பாள். மைதிலி இந்த வீட்டு மருமகளாக அடியெடுத்து வைத்த போது தியா 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். தியாவை பார்த்ததும் மைதிலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மைதிலிக்கு 22 வயது. கல்லூரி முடித்த கையோடு அவள் கல்யாணமும் முடிந்தது. தன்னை விட 4-5 வயது குறைவு என்றாலும் ஒரு இளம் பெண் இந்த வீட்டில் இருக்கிறாள். தனியாகவே வளர்ந்த தனக்கு ஒரு நல்ல தோழியாக சகோதரியாக இருப்பாள் என்றுதான் எண்ணினாள். ஆனால் தியாவோ ஆரம்பத்திலிருந்தே இவளை மதிக்கவில்லை. அதிலும் திருமணமாகி வந்த அன்று நடந்ததை மைதிலியால் இன்று வரை மடக்க முடியவில்லை. ஊரில் இருக்கும் அவர்கள் குலதெய்வ கோவிலில் திருமணத்தை முடித்துக்கொண்டு மற்ற சடங்குகளை அங்கே ஒரு மண்டபம் எடுத்து செய்தனர். திருமணம் முடிந்த அன்று மாலையே சென்னையில் இருந்த செல்வராஜின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். சொந்த பந்தம், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் திருமணத்துக்கு வந்துவிட்டு அங்கிருந்து அப்படியே சென்று விட்டனர். புதுமண பெண்ணாக வீட்டுக்கு வந்த மைதிலியை ஆரத்தி எடுத்து வரவேற்க அந்த வீட்டில் வேலை செய்த 2 வேலைக்கார பெண்களே வந்தார்கள். வடிவு, அந்த ஆரத்தி தட்டை வாங்கி நீயும் தியாவும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுங்க. செல்வராஜ் சொல்ல, இதோ பாருங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களே ஆரத்தி எடுத்து கொண்டாடுங்க. நானும் அதே மாதிரி இவளை கொண்டாடணும்னு எதிர்பார்க்காதீங்க சொன்ன வடிவு உள்ளே போய்விட்டாள். தியா கண்ணு, அம்மா ரொம்ப டயர்டா இருக்கா போல, அவளை விடு. நீ இந்த வீட்டோட இளவரசி. நீ உன் அன்னிக்கும் அண்ணனுக்கும் ஆரத்தி எடுமா என்று அவர் சொல்ல, டாடி, எனக்கு இவங்களை சுத்தமாவே பிடிக்கல. இதுல வேற அண்ணின்னு சொல்றீங்க. சாரி டாடி.
சொன்ன திவ்யாவும் வேகமாக உள்ளே சென்று விட்டாள். இந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்த சரணுக்கு பயங்கர கோபம். அவனும் உள்ளே சென்று விட தனித்து விடப்பட்ட மைதிலி மாமனாரை ஏறிட்டு பார்க்க சங்கடப்பட்டாள். பிறகு வேலைக்காரிகள் இருவரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்க இவள் மட்டும் தனியாக வலது காலை எடுத்து வைத்து அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். அவ்வளவு பெரிய வீட்டிற்குள் எங்கே செல்வது என்று தெரியாமல் அவள் திகைத்து நிற்க, மைதிலி, சாரிம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ சரண் ரூமுக்கு போ. செல்வராஜ் சொல்ல அந்த ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்க பயந்து போய் நின்றாள் மைதிலி. செல்வராஜ் அதை உணர்ந்து கொண்டவராய் தானே மாடியில் இருந்த சரண் அறைக்கு மருமகளை அழைத்துச் சென்றார். சாத்தப்பட்டிருந்த அறையை விரலால் தட்ட கோபமாய் கதவை திறந்த சரண் அப்பாவை கண்டதும் அமைதியாக அவளை உள்ளே விட்டான். அவனுடைய அறை கதவுதான் மைதிலிக்காக திறக்கப்பட்டது. அவனுடைய மனக்கதவு இன்று வரை திறக்கப்படவே இல்லை. அடுத்து வந்த நாட்களில் செல்வராஜ், சரணின் தம்பி கார்த்திக் இருவர் மட்டும் மைதிலியிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசத் தொடங்கினர். மாமியார் சுந்தரவடிவும் நாத்தனார் தியாவும் இவளாக வலுவில் போய் பேசினால் கேட்பதற்கு மட்டும் பதில் சொன்னார்கள். மைதிலிக்கு தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. பேசாமல் இங்கிருந்து ஓடிவிடலாமா என்று கூட சில சமயம் நினைத்தாள். எங்கே ஓடுவது? அப்பா தன் நண்பரின் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். உயிரை மட்டுமா வைத்திருக்கிறார், எல்லையில்லாத நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நண்பருடைய வீட்டில் இவளுடைய நிலையை பற்றி அப்பாவிடம் சொன்னால் உயிரையே விட்டு விடுவார். அவரிடமும் எதுவும் சொல்ல முடியாது. பாவம், விபரம் தெரிந்த நாளிலிருந்து எனக்காகவே வாழ்பவர் அவர். மீதி இருக்கும் நாட்களாவது என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் அவர் இருந்துவிட்டு போகட்டும். இந்த வயதான காலத்தில் அவருடைய நிம்மதியை கெடுக்க வேண்டாம். நான் இந்த வீட்டில் வாழ்வதை தாண்டி எது செய்தாலும் அது அவருக்கு தான் அவமானமாக முடியும். நீண்ட யோசனைக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கும் 2 வேலைக்காரிகளோடு தானும் ஒரு வேலைக்காரியாக இருந்துவிட்டு போகலாம் என்று முடிவுக்கு வந்தாள் மைதிலி. சில வாரங்களிலேயே வயது முதிர்ந்த வேலைக்கார பெண் வேலையை விட்டு நின்றுவிட மற்றொரு வேலைக்கார பெண்ணை மேல் வேலைக்கு வைத்துக்கொண்டு சமையல் மொத்தத்தையும் தனி ஆளாக செய்தாள் மைதிலி. அதன் பிறகு எந்த எதிர்பார்ப்புமின்றி சமையல் செய்வது, வீட்டை பராமரிப்பது என்று தன் நேரத்தை செலவிட ஆரம்பித்தாள். அவளுடைய சமையலை பாராட்டாவிட்டாலும் அனைவரும் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவளை பார்க்கும்போது வீட்டில் இருக்கும் அனைவரின் முகத்திலும் ஒரு மலர்ச்சி தென்பட்டது. சாப்பிடும்போது சரண் கூட இன்னும் கொஞ்சம் வை, அதை வை, இதை எடு என்று ஓரிரு வார்த்தைகள் பேசும் அளவிற்கு வந்திருந்தான். வீட்டில் இருந்த பெண்கள் இருவரும் அவர்களாக மைதிலியிடம் பேசாவிட்டாலும் இவளாக போய் பேசினால் பேசத்தான் செய்தார்கள். அந்த அளவோடு அவள் மனம் திருப்தி அடைந்தது. தலை தீபாவளிக்கு கூட புதுமண தம்பதிகள் மைதிலி வீட்டுக்கு போகவில்லை. அவளுடைய அப்பா அனைவருக்கும் துணிமணிகள் எடுத்துக்கொண்டு வந்து அழைக்கத்தான் செய்தார். நாங்கள் எல்லோரும் அங்கு வருவதை விட நீ ஒருவன் தானே, இங்கேயே வந்துவிடு. நம் பிள்ளைகளின் தலை தீபாவளியை இங்கேயே கொண்டாடி விடலாம். செல்வராஜ் சொல்ல மூர்த்தியின் கண்கள் கலங்கிவிட்டது. நீ சொல்வது சரிதான் செல்வா. வீட்டில் பெண்கள் இல்லாத போது நல்ல நாளாவது விசேஷமாவது மைதிலிதான் அங்கே வந்தும் சமைக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு அவள் இங்கேயே இருந்துவிட்டு போகட்டும். நான் முடிந்தால் வருகிறேன் என்று சொல்லி சென்றவர் தீபாவளிக்கு வரவே இல்லை. செல்வராஜ் தன் நண்பனை போனில் அழைத்த போது, இருக்கட்டும் செல்வா, நல்ல நாளும் அதுவுமா வீட்டுல இருக்கேன், வேறொரு நாள் வருகிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்கள் என்று முடித்து விட்டார். துக்கப்பந்து கொத்தாய் வந்து தொண்டையை அடைத்து கொண்டாலும் மைதிலி அதை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தீபாவளியும் அதுவுமாக ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாமல் அப்பா வழக்கம் போல கஞ்சி வைத்து குடித்து கொண்டிருப்பார் என்று எண்ணிய போது அவள் மனம் மொத்தமாய் உலர்ந்து போனது. வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியில் மத்தாப்பாய் ஜொலித்து கொண்டிருக்க மைதிலியின் மனம் மட்டும் அப்பாவை நினைத்து வேதனையில் வெந்து கொண்டிருந்தது. என்றோ இறந்து போன அம்மாவை நினைத்து ஏங்கி ஏங்கி அழுதாள். தீபாவளிக்கு அணிந்து கொள்வதற்கென்று லாக்கரில் இருந்த நகைகளை எடுத்து வந்திருந்தாள் வடிவு. இதை அணிந்து கொள் என்று சில நகைகளை மைதிலியிடம் கொடுத்த போது அவள் அதை வாங்கி கொள்ள மறுத்துவிட்டாள். இருக்கட்டும் அத்த, இவ்வளவு நகைகளை போட்டுக்கொண்டு வேலை செய்ய முடியாது, கவனம் முழுவதும் அதில்தான் இருக்கும், நான் போட்டிருப்பதே போதும் என்று மறுத்துவிட்டாள்.
ஆனால் தியா அணிந்திருந்த உடை கொஞ்சம்தான் தெரிந்தது. மீதியை அவள் அணிந்திருந்த நகைகள் மறைத்து விட்டிருந்தது. அவ்வளவு நகைகள், கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேல் இருக்கும். நடமாடும் நகைக்கடை போல சுத்தி கொண்டிருந்தாள். இரவு தூங்க போகும் வரை நகைகளை கழட்டவே இல்லை. யார் யாருக்கோ வீடியோ கால் செய்து நகைகளை காட்டிக் கொண்டிருந்தாள். மாடியில் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். காஃபியுடன் மைதிலி உள்ளே வரவும் பட்டென்று காலை கட் செய்தவள், உங்ககிட்ட காஃபி வேணும்னு கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாம வந்து உயிரை வாங்குறீங்க? ஒரு ஃபெஸ்டிவல் டேல கூட நிம்மதியா இருக்க முடியல. முதல்ல வெளியே போங்க என்று கத்தினாள். மைதிலி அமைதியாக வெளியே வந்து விட்டாலும் அவள் மனதில் தியா அடிக்கடி பேசும்போது சொல்லிக் கொண்டிருந்த வசந்த் என்ற பெயர் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்படியானால் யாரோ வசந்த் என்ற ஒருவரிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அன்று பைக்கில் வந்து இறக்கிவிட்டு போனவன் பெயர்தான் வசந்தோ? ஃப்ரெண்ட் என்று சொல்கிறாள். பின் எதற்காக போனை கட் செய்ய வேண்டும்? எதற்காக அடிக்கடி முகம் சிவக்க வேண்டும்? தலைக்குள் குடைந்தது மைதிலிக்கு. சின்ன பெண், யாரிடமாவது மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? யாரிடம் சொல்வது? எப்படி சொல்வது? இப்போதுதான் வீட்டில் இருப்பவர்கள் அவளை பார்த்து சிநேகமாக புன்னகைக்கிறார்கள். தான் ஏதாவது சொல்ல போய் அது தவறாக முடிந்துவிட்டால் எல்லாம் போய்விடும். ஏற்கனவே ஆகாத மருமகள், இதில் வீட்டு பெண் மேல் குற்றம் சுமத்துகிறாள் என்ற பட்டம் வேறு வர வேண்டுமா? இருக்கட்டும், எங்கே போய்விடப் போகிறது? முதலில் நாம் உறுதியாக தெரிந்து கொண்ட பின் வீட்டில் இருப்பவர்களிடம் இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். 1 வாரம் ஓடியிருக்கும். மாலை 7 மணி. சற்றே இருள் கவிழ தொடங்கி இருந்தது. இரவு உணவை தயார் செய்து டேபிளில் வைக்க போனவளுக்கு அப்போதுதான் ஐரனுக்கு கொடுத்த துணியை வாங்கவில்லை என்ற நினைவு வந்தது. கடையை சாத்திவிடப் போகிறார்கள் என்ற பதட்டத்தில் மாமியாரிடம் கூட சொல்லாமல் கடையை நோக்கி ஓடினாள். அப்பாடா, கடை திறந்திருந்தது. துணிகளை வாங்கி கொண்டு திரும்பிய மைதிலி விரைவாக வீடு திரும்ப வேண்டும் என்பதால் வீட்டுக்கு செல்லும் குறுக்கு சந்தில் நுழைந்தாள். அரை இருட்டில் அங்கு ஒரு ஜோடி நிற்பதை கண்டாள். இருவரும் மிகவும் நெருக்கமாக நிற்பதை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதிலும் அந்த இளைஞன் தன் எதிரில் இருந்த பெண்ணை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்த மைதிலிக்கு அருவருப்பாக இருந்தது. ச்ச, பொது இடம் என்று கூட இல்லாமல் இப்படி நடந்து கொள்கிறார்களே. நிச்சயம் திருமணம் ஆகாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் தான் இப்படி சந்து சந்தாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எரிச்சலுடன் நடையில் வேகத்தை கூட்டினாள் மைதிலி. அப்போது தூரத்தில் வந்த கார் அங்கு நின்ற ஜோடியை வெளிச்சம் போட்டு காட்ட பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அந்த பெண் அவளுடைய நாத்தனார் தியாதான். மைதிலியின் கையில் இருந்த பை நழுவி கீழே விழுந்தது. கார் கடந்து சென்றது. ஆனால் இதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஜோடி அப்படியே நின்று கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் கீழே விழுந்த பையை எடுத்துக்கொண்டு ரோட்டுக்கு வந்து மறைவாக காத்திருந்தாள் மைதிலி. சற்று நேரத்தில் கிளம்பிய அந்த ஜோடி செல்வராஜின் வீடு இருக்கும் வீதியை நோக்கி சென்றது. படபடக்கும் நெஞ்சத்துடன் மைதிலி வீட்டுக்குள் நுழைய தியா தன் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அன்று செல்வராஜ் வெளியூர் சென்று இருந்தார். வீட்டில் இருந்த காரை அவர் எடுத்து சென்று இருந்தார். அதனால் சரணை அழைக்க கார்த்திக் தன் பைக்கில் போயிருந்தான். மைதிலியின் படபடப்பு அடங்கவே இல்லை. அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அது தியா என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இதற்கு மேல் தாமதிக்க கூடாது. எப்படியும் இன்று வீட்டுக்கு வந்ததும் தன் மாமனாரிடம் இதை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். வெளியில் கார் சத்தம் கேட்டது. மைதிலி அறையை விட்டு கீழே ஹாலுக்கு வரவும் அவளுடைய மாமனார் அங்கிருந்த சோஃபாவில் என்ன என்று போனில் கேட்டபடி தொப்பென்று அமரவும் சரியாக இருந்தது. அவர் குரலில் இருந்த பதட்டம் அவளுக்கு பயத்தை கொடுத்தது. உன் அத்தைய கூப்பிடுமா? கிட்டத்தட்ட அழும் குரலில் அவர் சொல்ல தன் மாமியார் வடிவையும் அவளுடன் பேசிக்கொண்டிருந்த தியாவையும் அழைத்து கொண்டு வந்தாள் மைதிலி. அழுது கொண்டிருந்த கணவரை பார்த்த சுந்தர வடிவு, என்னங்க, என்ன ஆச்சு என்று பதற, சரணும் கார்த்திக்கும் பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம். 2 பேரையும் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்களாம். போன் வந்தது. செல்வராஜ் சொல்ல வடிவு உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். மாமனார் கையில் இருந்த செல்போனை எடுத்து கடைசியாக வந்த நம்பருக்கு மைதிலி கால் செய்ய அவர்கள் ஆஸ்பத்திரியின் பெயரை சொன்னார்கள். இடிந்து போய் அமர்ந்திருந்த மாமனார் மாமியாரையும் அழுதபடி உட்கார்ந்திருந்த தியாவையும் காரில் ஏற்றி வீட்டை பூட்டி விட்டு வந்தவள் தானே காரை ஓட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தாள்.
தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மரத்து போய் உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் இருவரையும் காரில் இருந்து இறக்கி உள்ளே அழைத்துச் சென்றாள். அங்கே எமர்ஜென்சியில் சரணும் கார்த்திக்கும் கிடந்த கோலத்தை பார்த்த சுந்தரவடிவு வேறற்ற மரமாய் மயங்கி தரையில் சாய்ந்தாள். சுதாரித்து கொண்ட செல்வராஜும் மைதிலியும் அவளை தாங்கி பிடித்தனர். மகன்கள் இருவருக்கும் பலத்த அடிபட்டு இருப்பதை கண்ட செல்வராஜுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரணுக்கு காலில் பலத்த அடி, கட்டு போட்டு கொண்டு இருந்தார்கள். கார்த்திக்கின் வலது கை கிட்டத்தட்ட நசுங்கி போயிருந்தது. ஆபரேஷனுக்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். பார்க்கும் யாரையும் பரிதாபப்பட வைக்கும் காட்சிதான் அங்கே இருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் அந்த எமர்ஜென்சி கட்டில்களில் படுத்து கொண்டிருந்தனர். சுந்தரவடிவுக்கு அவ்வப்போது நினைவு வருவதும் போவதுமாக இருந்தது. செல்வராஜோ செயலற்ற நிலையில் இடிந்து போயிருந்தார். தியா ஒரு பக்கம் அழுது கொண்டே இருக்க, மைதிலிக்கு யாரை பார்ப்பது என்றே தெரியவில்லை. விபரம் அறிந்து ஊரிலிருந்து வந்த மூர்த்தி தன் நண்பனுக்கு ஆறுதலாக அவர் அருகிலேயே உட்கார்ந்திருந்தார். மைதிலி தான் பம்பரமாக சுழன்று எல்லோரையும் பார்த்து கொண்டாள். முழுதாக 1 வாரம் ஓடியிருந்த நிலையில் சுந்தரவடிவு தானாக சாப்பிடும் அளவுக்கு தேறியிருந்தாள். அதுவரை அவளுக்கு உணவு ஊட்டி முகம் துடைத்து உடல் துடைத்து ஒரு குழந்தையை போல பார்த்து கொண்டாள் மைதிலி. நண்பனின் ஆறுதல், மருமகளின் கவனிப்பு, மனைவி வடிவு உடல் நலம் தேறியது, இதெல்லாம் செல்வராஜுக்கு சற்று தெம்பை கொடுத்திருந்தது. 3 மாதம் வரை கண்டிப்பாக பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் பரிசோதனைக்கு வர வேண்டும் என்ற கண்டிஷன்களோடு கார்த்திக், சரண் இருவரையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் டாக்டர். மைதிலிக்கு தான் நிற்க கூட நேரமில்லாமல் போய்விட்டது. தியா காலேஜ் போக தொடங்கி இருந்தாள். செல்வராஜ் தன் நண்பன் மூர்த்தியுடன் தொழிலை பார்க்க ஆரம்பித்து இருந்தார். பெரும்பாலும் அறையை விட்டு வெளியே வராத மாமியார், கட்டிலோடு கிடக்கும் சரண், ஊட்டிவிட்டால் தான் சாப்பிட முடியும் என்ற நிலையிலிருந்த கார்த்திக், ஒரே நேரத்தில் 3 கைக்குழந்தைகளையும் 3 வளர்ந்த குழந்தைகளையும் பார்த்து கொள்வதை போல இருந்தது மைதிலியின் நிலை. சரணுக்கு வெந்நீரில் துண்டை நனைத்து உடல் முழுவதும் துடைத்து பவுடர் போட்டுவிட்டு உடை மாற்றி அவனுக்கு சாப்பிட கொடுக்கும் முன் மாமியார் பல முறை அழைத்து விடுவார். வடிவுக்கு சாப்பிட கொடுத்து அவளுக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுத்து விட்டு வருவதற்குள் வலது கையில் பெரிய கட்டும் இடது கையில் பேண்டேஜுமாக கார்த்திக் காத்திருப்பான். கார்த்திக்கையும் சரணையும் பார்த்து கொள்ள ஒரு நர்ஸ் போட்டு இருந்தாலும் உணவு கொடுப்பது, அவர்களை பார்த்து கொள்வது என்ற அனைத்தும் மைதிலியின் வேலைதான். சமையல், நோயாளிகளாக இருக்கும் 3 பேர்களை கவனித்துக் கொள்வது என்று ஓயாது உழைத்து கொண்டிருந்த மைதிலிக்கு உடல் சோர்வாக இருந்தாலும் மனது உற்சாகமாக இருந்தது. ஏனெனில் தீபாவளிக்கு கூட வராத அவளுடைய அப்பா கடந்த 2 மாதங்களாக அவள் கண்முன் தான் இருக்கிறார். அதுவே அவளுக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுத்தது. காலையில் வாக்கிங் செல்லும் மைதிலியின் அப்பா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பொருட்களை அனைத்தையும் வாங்கி வந்து விடுவார். அதனால் மைதிலிக்கு இப்போதெல்லாம் வெளியே போகும் வேலை இல்லை. வீட்டிலேயே வேலை சரியாக இருந்தது. திடீரென்று சரண் மஷ்ரூம் சூப் வேண்டும் என்று கேட்க கடைக்கு ஓடினாள் மைதிலி. திரும்பி வரும்போது தியா அந்த இளைஞனோடு பேசிக்கொண்டிருப்பதை கண்டாள். கடும் கோபம் வந்தது மைதிலிக்கு. வீட்டில் அனைவரும் இருக்கும் நிலையில் இவள் என்ன காரியம் செய்கிறாள்? வீடு இருக்கும் நிலைக்கு இப்போது இவளை பற்றி எதுவும் சொல்லவும் முடியாது. இப்படி அங்கங்கே தெருவில் நின்று கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும். இதற்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது என்று குழம்பினாள் மைதிலி. எவ்வளவு வேலையிலும் தியாவின் மேல் ஒரு கண்ணை வைக்க மைதிலி தவறவே இல்லை. ஒருமுறை மாமியாரிடம் சொல்லலாமா என்று அறை வரை சென்றவள் ஏற்கனவே நிலை குலைந்து போயிருக்கும் அவரிடம் இதை சொன்னால் தாங்க மாட்டார் என்று பயந்தாள். அடுத்த முறை பரிசோதனைக்கு ஆம்புலன்ஸ் இவர்களை அழைத்து செல்ல வந்தபோது மைதிலி மட்டும் உடன் சென்றாள். இதுதான் கடைசி செக்கப். பரிசோதனை செய்த டாக்டர் இருவருக்கும் எலும்பு நன்றாக கூடிவிட்டது என்பதை உறுதி செய்தார். இன்னும் சில நாட்களில் கட்டுக்களை பிரித்து விடலாம் என்று உறுதி அளித்தவர் சில மருந்துகளை எழுதி மைதிலியிடம் கொடுத்தார். மருந்து வாங்கும் இடத்தில் நீண்ட வரிசை காத்திருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடும் என்று தோன்றியது மைதிலிக்கு. அதுவரை அவர்கள் இருவரும் தனியாக இருப்பார்களே, துணைக்கு அப்பாவை அழைக்கலாமா என்று நினைத்தாள். அந்த இடத்தில் ஒரே சத்தமாக இருந்ததால் போன் பேசுவதற்காக வெளியே வந்தாள்.
அங்கு ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த இளைஞனை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது அவளுக்கு. அவனுடன் ஒரு இளம் பெண் மிகவும் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தாள். அந்த இளைஞனின் கை அவள் இடுப்பில் இருந்தது. அந்த பெண்ணை பார்க்க அவள் தியா இல்லை என்பது உறுதியாக தெரிந்தது மைதிலிக்கு. சற்று நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் இருக்கும் நிலையை கண்டதும் அவளுக்கு மீண்டும் குழப்பம் வந்தது. அதற்குள் அந்த பெண், வசந்த், இப்பவே 10 நாள் தள்ளி போயிடுச்சு. வீட்ல வேற கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போற? நாம சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும் என்றாள். டோன்ட் வரி சுதா, இன்னும் 3 நாள்ல நாம இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருவோம். நான் அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டேன். ஒரு சரியான ஏமாளி பப்ளி மாஸ் கிடைச்சிருக்கா. நான் எப்ப சொன்னாலும் நகையோட ஓடி வர தயாரா இருக்கா. 2 நாள்ல அவளை வீட்டை விட்டு வர வச்சிடுறேன். நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கிருந்து நாம 2 பேரும் கிளம்பிடலாம். நீ பயப்படாம கிளம்பு. நாளை மறுநாள் காலை ட்ரெயின்ல நாம டெல்லி கிளம்புறோம். அந்த ட்ரம்மோட நகைங்களை வித்து நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம், ஆறுதலாக சொன்னான் வசந்த். சத்தமில்லாமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மைதிலியின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. இதோ அதோ அன்று அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரம் வந்துவிட்டது. இவன் நல்லவனாக தெரியவில்லை. தியாவை எவ்வளவு கேவலமாக பேசுகிறான். அவளானால் இவன் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அவளிடம் பேசிக்கொண்டு இன்னொருத்தியை கர்ப்பமாக்கி இருக்கிறான். கடவுளே, தியா ஏதும் இப்படி இவனிடம் ஏமாந்து? அதற்கு மேல் நினைக்க மைதிலியால் முடியவில்லை. ச்ச, இருக்காது. அவளை தேற்றிக் கொண்டாள். விரைவாக உள்ளே வந்து மாத்திரைகளை டோர் டெலிவரி செய்யும்படி சொன்னவள் தன் கணவனையும் அவனுடைய தம்பியையும் அழைத்து கொண்டு ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். உடனடியாக இந்த விஷயத்தை தியாவிடம் சொல்ல வேண்டும். வேகமாக அவளுடைய அறையை நோக்கி செல்ல அப்போதுதான் நினைவுக்கு வந்தது தியா காலேஜுக்கு போயிருப்பது. இரவு தியா வரும்போது அவளுடைய மாமனார், அப்பா இருவரும் திரும்பி இருந்தனர். நிறைய வேலைகளை பார்த்ததால் செல்வராஜ் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அவருடைய முகத்தை பார்த்த மைதிலி இப்போது இதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். எப்படியும் நான் சொல்ல போவதை தியா நம்ப போவதில்லை. அவனை பற்றி நிரூபிக்க வேறு ஆதாரங்களும் இல்லை. இந்த பிரச்சனையை தனியாகத்தான் சமாளிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதற்கு அடுத்த நாள் இரவு மைதிலி எதிர்பார்த்தது போலவே மாமியாரின் அறையில் இருந்த நகைகளை அவருக்கு தெரியாமல் எடுத்து கொண்டிருந்தாள் தியா. தன்னுடைய நகைகள் மட்டுமல்ல, அம்மாவின் நகைகளையும் எடுத்து ஒரு சின்ன சூட்கேஸில் துணிகளின் நடுவில் மறைத்து வைத்தாள். பின் காலையில் எடுத்து செல்வதற்கு வசதியாக அதை ஹாலில் இருந்த சோஃபாவுக்கு அடியில் மறைத்து வைத்தாள். இது எதையும் கவனிக்காதது போல அத்தனையையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் மைதிலி. இரவு சாப்பிட்டு தன் அறைக்கு தூங்க போய்விட்டாள் தியா. வீட்டில் சத்தம் முழுவதும் அடங்கிய பின் மெதுவாக கீழே இறங்கி வந்தாள் மைதிலி. அந்த சூட்கேஸில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக வேறு சில பொருட்களை வைத்து அந்த இடத்திலேயே வைத்து விட்டாள். காலை எழுந்ததும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். மாமனாரும் மைதிலியின் அப்பாவும் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட கார்த்திக், சரண், அவளுடைய மாமியார் அனைவரும் அவரவர் அறையில் இருந்தார்கள். காலேஜுக்கு கிளம்பி வந்த தியா அவர்களிடம் விடை பெற்று சுற்றும் முற்றும் பார்த்தவள் சட்டென்று சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். முதல் நாள் தியா நகைகளை எடுக்கும் போதே வீட்டில் இருப்பவர்களை பார்த்து கொள்ள தன் தந்தையிடம் சொல்லி ஏற்பாடு செய்திருந்தாள் மைதிலி. ஒரு ஆட்டோவில் தியா செல்வதை மறைவில் இருந்து பார்த்த மைதிலி தானும் ஒரு ஆட்டோவில் அவளை பின்தொடர்ந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே தியா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி உள்ளே சென்றாள். சூட்கேஸுடன் சுற்றிலும் பார்த்தபடி வேகமாக நடந்து கொண்டிருந்தவளை எதிர் வந்து அழைத்து சென்றான் அந்த இளைஞன் வசந்த். தியாவை அங்கிருந்து ஒரு கடையில் உட்கார வைத்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். பிறகு ஏதோ சொல்லி சூட்கேஸுடன் சென்றவன் வெகுநேரமாகியும் திரும்பவில்லை. சற்று தொலைவில் இதையெல்லாம் மறைந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் மைதிலி. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. தியா மிகவும் படபடப்பாக இருப்பது நன்றாக தெரிந்தது. அடிக்கடி மொபைலை காதில் வைப்பதும் அடுத்த நொடியே ச்ச என்று சொல்வதுமாக இருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகியதை பார்த்த மைதிலி இதுதான் சரியான சமயம் என்று அவள் அருகில் சென்றாள். தன் அண்ணியை சற்றும் எதிர்பார்க்காத தியா பாய்ந்து வந்து அவளை கட்டி கொண்டு கதற ஆரம்பித்தாள். அண்ணி,
நீங்க எத்தனையோ தடவை சொல்லியும் நான் கேட்கவே இல்லை. இப்போ நான் மொத்தமா ஏமாந்துட்டேன். வசந்த் என்னை கூட்டிட்டு போறதா சொல்லி நகையை எடுத்துட்டு வர சொன்னான். நானும் அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த நகைங்க அந்த சூட்கேஸ்ல தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப நேரமா திரும்பி வரலன்னு ஃபோன் பண்ணும்போது நான் உன் சூட்கேஸோட என் சுதாவோட போறேன், குட் பை, நீ உன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னான். நான் கூட அவன் என்கிட்ட விளையாடுறான்னு நினைச்சேன். மறுபடி ஃபோன் பண்ணி பார்த்தா அவனோட செல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு ஒரே பயமா இருக்க அண்ணி. வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அவங்கிட்ட கொடுத்துட்டேன். இனி நான் வீட்டுக்கும் வர முடியாது. நான் சாகிறத தவிர வேற வழியே இல்லை என்று கதறியவள் மைதிலியிடமிருந்து தப்பி ஓட பார்த்தாள். அவளை இறுக்கமாக பிடித்த மைதிலி, நீ சாக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எனக்கு முன்னாடியே வசந்த பத்தியும் அவனுடைய அயோக்கியத்தனத்தை பத்தியும் தெரியும். எப்படியும் நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அதனாலதான் நீயே பட்டு தெரிஞ்சுக்கட்டும்னு உன்னை போக விட்டு நான் பார்வையாளரா நின்னுக்கிட்டு இருக்கேன். மைதிலி சொல்ல ஆடி போனாள் தியா. நம்ப மாட்டாமல் திகைப்புடன் அண்ணியை பார்த்த தியா, அண்ணி, உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும்னா என்ன தடுத்து இருக்கலாம்ல. இப்ப நகையெல்லாம் போச்சு. இனி நான் எப்படி அம்மா அப்பா முகத்துல முழிக்க முடியும்? மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். சற்று நேரம் அவளை அழவிட்ட மைதிலி, அழுதது போதும், நகையெல்லாம் எங்கேயும் போகல, எல்லாமே வீட்டில் தான் இருக்கு. மைதிலி சொல்ல மறுபடியும் அதிர்ந்து போனாள் தியா. அண்ணி, என்ன சொல்றீங்க? கேட்ட தியாவிடம் நடந்தது அனைத்தையும் சொன்னாள் மைதிலி. அண்ணி என்ற கூக்குரலுடன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் தியா. சற்று நேரத்தில் வீட்டுக்கு வந்த மகளையும் மருமகளையும் கேள்விக்குறியுடன் பார்த்தாள் வடிவு. ஏன் தியா காலேஜ் போகல? வடிவு கேட்க, இல்ல அத்தை, அவளுக்கு திடீர்னு தலைவலி, ஃபோன் பண்ணினா, அதான் நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் என்றாள் மைதிலி. உனக்கு தியா ஃபோன் பண்ணாளா? அதிர்ச்சியுடன் வடிவு கேட்க, ஆமாமா, நான் தான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அன்னிதான் என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனாங்க. தியா சொல்ல மீண்டும் அதிர்ந்து போனாள் வடிவு. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாளா? என்ன ஆபத்து? வடிவு கேட்க, அத்தை, இவ்வளவு தலைவலியோட போய் எங்கேயாவது கீழே விழுந்திருப்பாள்ல, அதத்தான் சொல்றா என்றாள் மைதிலி. தியாவின் கையை இறுக பற்றிய மைதிலி, தியா, தலைவலியில ஏதேதோ பேசுற, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் சொன்னவள் உடனே அவளுடைய அறைக்கு அனுப்பி வைத்தாள். நம்ப முடியாமல் வடிவு பார்த்து கொண்டிருக்க, அண்ணி, உங்களுக்கு நல்லா சமைக்க மட்டும்தான் வரும்னு நினைச்சேன், நிறைய விஷயம் வரும் போல இருக்கே. கார்த்திக் ஆச்சரியத்துடன் கேட்க, நல்லா கார் ஓட்ட வரும், ஒரு குடும்பத்தையே தனி ஆளா நிர்வகிக்க வரும், அப்புறம் எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிக்க வரும். என்ன மைத்து, நான் சொல்றது சரிதானே என்று சரண் கேட்க, இப்போது அதிர்ந்து போனது மைதிலிதான். ஆனால் அது சாதாரண அதிர்ச்சி அல்ல, இன்ப அதிர்ச்சி. அன்று இரவு உணவின் போது, செல்வா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கேன் மூர்த்தி சொல்ல, நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது ஊர்ல உனக்கு என்ன வேலை? இனி இதுதான் உன்னுடைய ஊரு, இதுதான் உன்னுடைய வீடு என்றார் செல்வராஜ். மறுக்க முயன்ற மூர்த்தியை, அண்ணா, நீங்க எதுவும் பேசக்கூடாது, இனி நீங்க எப்பவுமே இங்கதான் இருக்கணும் வடிவு சொல்ல இப்போது அதிர்ந்தாள் மைதிலி. ஆனால் இது ஆனந்த அதிர்ச்சி. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.